வயநாடு நிலச்சரிவின் கள நிலவரங்களை புதிய தலைமுறை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. முண்டக்கையில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 50க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மலப்புரம் மாவட்டத்தில் மீட்கப்பட்டு ஒவ்வொன்றாக மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு வருகின்றன. அங்கிருந்து கள நிலவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் நேரலையில் இணைகிறார். பாலவெற்றிவேல், தற்போதைய நிலவரம் என்ன? தௌஃபிக், 30ஆம் தேதி அதிகாலை வேளையில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக வயநாடு மாவட்டத்தில் குறிப்பாக முண்டக்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. இதன் காரணமாக இதுவரை 150க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சூரமலையில் இருந்து மட்டும் 50க்கும் மேற்பட்ட உடல்கள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில இந்த முண்டக்கையில தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு 50க்கும் மேற்பட்ட உடல்கள் எடுக்கப்பட்டன. அதாவது வயநாடு மாவட்டத்தில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆனால் உடல் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள நெலம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எடுக்கப்பட்டிருக்காங்க. இதுவரையுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உடல்கள் அங்கு இருக்கிறதாக தெரிவிக்கப்படுது. 8 உடல்கள் தற்போதைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் சிவராஜினுடைய காட்சிகளை பார்க்க முடியுது. உறவினர்கள் தங்களுடைய உறவினர்களுடைய உடல் எது என்பதை அறிவதற்காக குவிந்திருக்கிறார்கள். மேப்பாடியில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உறவினர்கள் எந்த அளவிற்கு இங்க தங்களுடைய உறவினர்கள் யார் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மாதிரியான டீடைல்ஸ் எதுவுமே தெரியல. புகைப்படங்களை மட்டுமே அவங்க காமிக்கிறாங்க. வேற எந்த விதமான ஒரு விவரங்களும் தெரியாத காரணத்தினால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் யார் யார் உடல்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவரங்கள் தெரியாமல் இங்க அதிகாரிகளே குழம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் உள்ளது. ஒளிப்பதிவாளர் சிவராஜினுடைய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த குறிப்பிட்ட ஒருவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் வரை இதுவரை மரணம் அடைஞ்சிருக்கிறதாக தெரிவிக்கிறார். இது குறித்து நம்ம நேரடியாகவே இங்குள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இங்க உள்ள காட்சி ரொம்ப புதுமையாவும் இருக்கு, மனதுக்கு ரொம்ப கனமாவும் இருக்குது. அதாவது எடுத்து வரப்பட்ட உடல்கள் யாருடைய உடல்னு தெரியாம உறவினர்கள் திண்டாடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்கன்னா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா பிதிர்காடு கிராமத்தை சேர்ந்தவன். இங்க கலைஞர் என்ன மாதிரி உடல் என்ன மாதிரி கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு. மிகவும் உருக்குலைஞ்சி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. உறவினர்களுக்கே கண்டுபிடிக்காம சூழ்நிலை இருக்கு. மீண்டும் தேடுதல் பணியில எல்லாரும் இறங்கியிருக்காங்க. சோசியல் ஒர்க்கு மீடியாக்களும் ஹெல்ப் பண்றாங்க, போலீஸ்காரங்களும் ஹெல்ப் பண்றாங்க, பொதுமக்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. மிகவும் சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மக்கள். தொடர்ச்சியா கனமழை பெய்துட்டு இருக்கு. மீட்பு பணி நடக்கிறதுலயும் ஒரு சுணக்கம் இருக்கு. அதே நேரத்தில் இறந்த உடல்களை யார் உடல் அப்படிங்கறது கண்டறியறதுலயும் ஒரு விதமான ஒரு சுணக்கம் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்குது? பொதுவா இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல மக்களே மனசு பாதிப்பாயிருக்கு. ஏன்னு கேட்டா எந்த உறவினர் மக்கள் யாரு உடன்பிறப்புகளும் தெரியாத சூழ்நிலையில இருக்காங்க. தொடர்ச்சியாக இங்குள்ள காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கனமான காட்சிகளை தான் புதிய தலைமுறை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இங்கு நம்ம சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடைகளுக்கு கீழே இருப்பவர்களும் தங்களுடைய உறவினர்களை தொலைத்துவிட்டு யார் உடல்கள் இருக்கிறது இல்லை காணாமல் போனவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவரை 240க்கும் மேற்பட்டவர்களுடைய உடல் இதுவரை காணாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆயிருக்கிறது. இங்குள்ள மக்கள் ஒரு பரிதவிப்போடு நம்மளோட உறவினர்களை பார்க்க முடியுமா, அவர்களுடைய பூத உடலை மீட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலையோட தான் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வயநாடு பகுதியை பொறுத்தவரை கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே அதிக அளவில் மீட்பு பணிகளும் சுணக்கம் அடைந்திருக்கிறது. அதோடு சேர்த்து இப்ப இந்த நெலம்பூர் பகுதி குறிப்பிட்டோம்ல, 8 உடல்கள் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 20 உடல்கள் எடுத்து வரப்படுகிறது. நாளை மீதம் உள்ள 15 உடல்கள் எடுத்து வரப்படும் என கூறப்படுகிறது. வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு நடந்தாலும் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெலம்பூர்ல இது போன்ற மிகப்பெரிய அதாவது அந்த அசம்பாவிதத்தினுடைய ஒரு தன்மையை நெலம்பூர்ல தான் பார்க்க முடியுது. 50க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கு. இப்ப நெலம்பூர்ல இருந்து கொண்டு வரப்பட்டு நேரடியாக மேப்பாடிக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. எனவே உடல்களை வாங்குவதற்காக முந்தி அடித்துக் கொண்டு உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் சிவராஜ் மற்றும் இர்ஃபான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தௌஃபிக். பாலவெற்றிவேல், தகவலுக்கு நன்றி.